புண்ணியம் செய்து பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும் வாய்ப்பு கிட்டும். இனி கோகுல கிருஷ்ணன் உங்கள் கூடவே இருந்து நினைத்தது நடக்கவும் நிம்மதி கிடைக்கவும் செய்ய போவது உறுதி. இதோ தாய்ப்பசுவின் பக்கத்தில் சுற்றி சுற்றி வருகின்றானே, அவன்தான் கருப்பு. இது அவனுக்கு என் பிள்ளை செல்லமாக வைத்த பெயர். அவனுக்கு முன்பிருந்த ராமு வளர்ந்து காளையாகிவிட்டான். இனி அவனை இங்கு வைத்து பராமரிப்பது கடினம் என்பதால் அவனோடு கருப்பையும் சேர்த்து கோசாலைக்கு அனுப்பிவிடலாம் என்று வாகனத்தில் ஏற்றி மயிலாடுதுறை பக்கம் உள்ள கோசாலைக்கு கொண்டு சென்றேன். கூடவே எனது நண்பரும் வந்தார். வேதாரண்யத்தில் இருந்து 5 மணி நேரம் 100 கிலோமீட்டர் தூரம் பயணித்த கருப்பு வண்டியிலிருந்து இறங்கும் போது துள்ளி குதித்தான். வாகனத்தில் இருந்த இரும்பு பட்டை கருப்புவின் முன்பக்க தொடையை கிழித்து விட்டது. பாலூட்டு இன்னும் மறவாத சின்ன பயலின் தோல் கிழிந்து ரத்தம் கொட்டுவதைக் கண்டதும் அடக்க இயலாது அழுதே விட்டேன். கூட வந்த நண்பர் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் எனது அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. கோசாலை பராமரிப்பாளர்களிடம் எவ்வளவு என்று கூட எண்ணி பார்க்காமல் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து வெட்டினரி டாக்டரை கொண்டு வந்து தையல் போட்டு புண்ணை ஆற்றிவிடுங்கள் என்று கெஞ்சினேன். அவர்களும் வாக்குறுதி தந்து என்னை வழியனுப்பி வைத்தார்கள். தோட்டம் முழுமையும் சுற்றி திரிந்தவன் இனி காலம் முழுமையும் கட்டியே கிடக்க வேண்டிய கட்டாயம். போட்டால்தான் தீனி, வைத்தால்தான் தண்ணீர். பாவம் செய்தது நானா, கருப்பும் ராமுவுமா என்ற குழப்பத்தோடு வீடு வந்து சேர்ந்தேன். 3 நாட்கள் முழுமையாக என்னால் எதுவும் சாப்பிட முடியவில்லை. யாருக்கும் தெரியாமல் எனது அறையை அடைத்து கொண்டு அவ்வப்போது அழுது தீர்த்தேன். அன்றாடம் 4-5 முறை கோசாலைக்கு போன் செய்து விசாரித்தேன். இன்னமும் அவனுக்கு முறையான வைத்தியம் செய்யவில்லை என்பதையும் ஆறாத புண்ணோடுதான் அவன் இருக்கிறான் என்பதையும் அறிந்தபோது துடித்து போனேன். மீண்டும் 5000 செலவானாலும் பரவாயில்லை, அவர்களை அழைத்து வந்து விடுங்கள் என்றாள் என் மனைவி. உடனே நானும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். அந்நேரம் மழையும் கொட்டி தீர்த்தது. கருப்பையும் ராமுவையும் என்னிடம் திரும்ப ஒப்படையுங்கள் என்று சொன்னபடியே கன்றுகளை காண ஓடினேன். கருப்பு என்னோடு வந்து ஒட்டி கொண்டான். ராமு வா வா என்பது போல் தலையாட்டினான். வண்டியில் இருவரையும் ஏற்றினேன். வைக்கோல் ஒரு கட்டு அதில் போடச் சொன்னேன். 2 பேரும் ஆவலோடு வைக்கோலில் வாய் வைத்தார்கள். அப்போது கோசாலை பராமரிப்பாளர் சொன்னார், 3 நாட்களாக 2ம் எதுவும் சாப்பிடவில்லை, உங்களை பார்த்த பின்னர் தான் சாப்பிட ஆரம்பிக்கின்றன என்று. அவைகளை தொட்டு அணைத்தேன். எனது கண்களில் கண்ணீர் கொட்டியது. நான் தான் 3 நாட்களாக சாப்பிடவில்லை என்றால் நீங்களுமாடா இப்படி என்று நான் கருப்பை அணைத்து முத்தமிட்ட போது எனது கண்ணீரை அவன் நாக்கால் நக்கி துடைத்தான். வண்டி புறப்பட்டது. ஆனால் கொட்டும் மழை கொஞ்சமும் நிற்கவில்லை. வாடகை வண்டி என்பதால் அதற்கு மேல் தாமதிக்கவும் முடியவில்லை. மெல்ல ஓட்டுங்கள் என்று சொன்னபடியே டிரைவரை நான் இயக்கி கொண்டிருக்க எனது மகன் கருப்பையும் ராமுவையும் கட்டி பிடித்து கொண்டு மழையில் நனைந்தபடி வந்து கொண்டிருந்தான். மாவூர் பக்கம் வாகனம் வருகையில் அம்மா என்று அலறினான் கருப்பு. ராமும் சேர்ந்து அம்மா அம்மா என்றான். பயல்களுக்கு தாகம் எடுத்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அங்கேயே வண்டியை நிறுத்துங்கள் என்றேன். கொட்டும் மழையில் நானும் தொப்பலாய் நனைந்தபடி பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டிற்கு சென்று மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணீர் விடுங்கள் என்றேன். வாகனத்தில் இருந்த மாடுகளை பார்த்த வீட்டுக்காரர் உள்ளே சென்று மனைவியிடம் ஏதோ சொன்னார். 5 நிமிடங்களில் 2 பெரிய வாளிகளோடு கணவன் மனைவி இருவரும் வந்தனர். 2லும் நிரம்ப புண்ணாக்கு தண்ணீர், இன்னும் ஏதேதோ அதில் சேர்த்திருந்தனர். இதமான சூடாகவும் இருந்தது. இதெல்லாம் எப்படி என்று நெகிழ்ச்சியோடு நான் கேட்டதும் அவர்கள், மழை நேரம் அல்லவா, மாட்டுக்கு இதமாய் வைப்பது நல்லது, எங்கள் மாட்டுக்கு இப்படித்தான் வைப்போம் என்றனர். அப்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை அளவிட முடியாது. அவர்களே எடுத்து வந்து அவைகளுக்கு வைத்து மகிழ்ந்தனர். நமக்கான தண்ணீர் இங்குதான் இருக்கிறது என்பதை கருப்பும் ராமுவும் எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை. தண்ணீர் வழங்கிய அவர்களை நான் கையெடுத்து வணங்கினேன். பயல்கள் இருவரும்
தலையை ஆட்டி எனக்கு முன்னே அவர்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். புறப்படும் போது, ஐயா, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். ராஜகோபால் ருக்மிணி என்றார்கள். அதிர்ந்து போனேன். அரே கிருஷ்ணா, எல்லாம் உனது நாடகம்தானா? மழையும் குறைந்தது. விடைபெற்று புறப்பட்டோம். வாகனம் மெதுவாகவே வந்து கொண்டிருந்தது. காரணம், கருப்பின் காலில் ரணம். வேகமாய் ஓட்டினால் விழுந்துடுவானோ என்ற பயம். அங்கிருந்து 2.5 மணி நேரத்தில் அண்டர்காடு எமது விவேகானந்தா பள்ளியின் வளாகத்திற்கு வந்து சேர்ந்தோம். இரவு மணி 10 இருக்கும். பிறந்த இடத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை விட தாய் இருக்கும் இடத்திற்கு தான் வந்துவிட்டதை அறிந்த கருப்பு அம்மா அம்மா என்று ஆவலோடு குரல் கொடுத்தான். கருப்பின் குரல் காதில் விழுந்ததும் தாயிடமிருந்து அதைவிட பெரும் சத்தம் ஒலித்தது. இருவரும் மாறி மாறி சத்தமிட்டதில் ஊருக்கே தெரிந்துவிட்டது கருப்பும் ராமுவும் வந்துவிட்டார்கள் என்று. பொறுப்புடன் அவைகளை கவனித்து வந்த சிங்காரம் ஓடோடி வந்தார். அவர் மட்டுமல்ல, அவரது மனைவி, மகன், மேலும் அவர்களுடன் ஒரு கூட்டமே கூடிவிட்டது. வண்டியிலிருந்து இவைகளை இறக்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. கருப்புக்கு காலில் பொன்னிருந்தாலும் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் தாயிடம் ஓடி பாலை குடிக்க ஆரம்பித்தான். வயது 2 ஆனாலும் அதுவும் கொடுத்து கொண்டே இருந்தது. அண்ணன் ராமுவால் கோசாலைக்கு சென்ற கருப்பு எப்படியோ அண்ணனையும் அழைத்து கொண்டு பிறந்த இடத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்து விட்டான். நெடுநேரம் கருப்பை நோக்கிய ராமுவின் பார்வையில் அந்த நன்றி உணர்வு தெரியவே செய்தது. இரவு முழுவதும் கருப்பு தாயை விட்டு பிரியவே இல்லை. அப்பவே வேண்டாம் என்றேன், நீங்கள்தான் கேட்கவில்லை என்று மாட்டை பராமரிக்கும் சிங்காரம் கருப்பை கட்டிப்பிடித்து கொஞ்ச ஆரம்பித்து விட்டார். அவரும் 3 நாட்களாக தூங்கவில்லை என்பது எனக்கு அப்போதுதான் தெரிந்தது. இறைவன் எத்தனை 1000 கோடி ஜீவன்களை படைத்தாலும் அத்தனைக்குள்ளும் இந்த அன்பு பாசத்தை எப்படித்தான் வைத்தானோ என்ற ஏக்கப் பெருமூச்சுடன் வீட்டுக்கு சென்ற நான் சாப்பாட்டை போடு என்றேன் சந்தோஷமாக. இழந்த ஒன்றை திரும்ப பெறும்போது அடையும் மகிழ்ச்சிக்கு ஈடானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை அன்றுதான் உணர்ந்தேன் நானும். அதுபோல் நீங்களும் விரைவில் எதிர்பார்த்த ஒரு இன்பத்தை அடைவீர்கள் என்பது காலக்கியான மகரிஷி வாக்கு.